அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க. உழைப்பே உயர்வு தரும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி மகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி அவங்க வாழ்வாதாரம் போய்கிட்டு இருக்கு. விவசாயம் பண்ணுறாங்க, அந்த பொருளெல்லாம் விற்றுட்டு அவங்க வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் போக போயிடுது, மழையே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ அவங்க விவசாயத்தை தொடர்ந்து பண்ண முடியல. சரி, நம்ம எப்படியாவது வாழ்வாதாரத்தை போக்கணுமே அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமாக கடை வாங்க ஆரம்பிக்கிறார். ஒரு வட்டி வர நபர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என் குடும்பத்தை சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குங்க, எனக்கு ஒரு சிறு தொகையாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் ஒரு பாண்டில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு கடனை கொடுத்துட்றாருங்க. கடன் கொடுத்துட்டாரு. நாளாக மழையே இல்லாத போயிடுச்சு, விவசாயம் சுத்தமாக இல்லாத போயிடுச்சு. சரி, இருந்தாலும் வாழ்வாதாரத்தை போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக பெருந்தொகையாக கடன் வாங்கி முடிச்சிடுறாரு. இவர் திருப்பி தர மாதிரியும் தெரில அப்படின்ட்டு அந்த வட்டி கேட்டவர் என்ன பண்ணுறாரு, நபர் நேராக வீட்டுக்கு போயிட்டு, ஏப்பா நீ அசலும் கொடுக்க மாட்டேன்ற, வட்டியும் கொடுக்க மாட்டேன்ற, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், ஒன்று எனக்கு என் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. உனக்கு 1 மாத காலம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே என்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கோ என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் சரி ஏதோ பண்ணி அங்கேயும் கேட்குறாரு, கடன் கிடைக்கல. சரி ஓகே, அப்படியே 1 மாதம் காலம் உருண்டு ஓடிடுச்சு. அந்த நாளும் வந்துடுச்சு. மறுபடியும் போயிட்டு என் பணத்தை கொடு, இல்லை என் முழுசாக எனக்கு வட்டி பணத்தோடு நீ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அந்த வட்டி கொடுத்த நபர் கேட்குறாரு. இவதான் எங்கேயும் கேட்டும் கடன் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த வட்டி கொடுத்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கடனை கட்டுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, அதனால் உன்னுடைய மகளை எனக்கு நீ திருமணம் பண்ணி வச்சிரு, நீ பணம் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. திடுதிப்புன்னு சொன்னோன்னா விவசாயிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. என்னப்பா, காசு நான் கடன் வாங்கியிருந்தேன், நீ இந்த மாதிரி என் மகளை திருமணம் பண்ணி கேட்குறியே, இதெல்லாம் ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கேருந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கடன் வாங்கின நபர் சொல்கிறாரு, இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெருந்தொகையாக கடன் வாங்கிட்டேங்க, என்னால் திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன். இவர் என் மகளை திருமணம் பண்ணி வைக்க கேட்குறாரு, நான் எப்படிங்க ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே, சரி ஓகேப்பா, நான் உனக்கு ஒரு பந்தயம் வைக்கிறேன், அந்த பந்தயத்தில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ எனக்கு பணமும் கொடுக்க வேண்டாம், நீ உன் மகளை எனக்கு திருமணம் பண்ணி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஊர் மக்கள் முன்னாடி. ஊர் மக்களும் சரி இது நல்ல யோசனையாக தான் இருக்குப்பா, நீ என்ன போட்டின்னு சொல்லு, அந்த போட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அந்த சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு 10 நாள் போயிடுச்சு. அந்த போட்டிக்கு உண்டான நாள் வருது. அப்போ போட்டியை சொல்கிறாரு, என்கிட்ட 2 விதமான கல் இருக்குது, ஒன்று கருமை நிற கல், இன்னொன்று வெண்மை நிற கல். இந்த 2 கல்லையும் நான் ஒரு பையில் கொண்டு வருவேன். அந்த பையை இந்த நபர் கரெக்டாக எடுத்துட்டார் அப்படின்னா, அதாவது கருமை நிற கல் எடுத்துட்டா நான் வெற்றி பெற்ற மாதிரி, வெண்மை நிற கல் எடுத்தா அவங்க வெற்றி பெற்ற மாதிரின்னு சொல்லி நிபந்தனையை சொல்லி அந்த போட்டி ஆரம்பிக்கிறது. உடனே ஊர் மக்கள் சபையெல்லாம் கூடுறாங்க. இவங்களும் விவசாயியோட மகள் 2 பேரும் நிற்கிறாங்க. அந்த போட்டி ஆரம்பிக்குது. ஆனால் வட்டிக்கு விட்ட நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர்லாம் கிடையாதுங்க. அவர் மனசில் ஒரு கெட்ட எண்ணத்தோடய இருக்கக்கூடியவர். நம்ம பணம் கொடுத்துருக்கோம், பணம் திருப்பி கட்ட முடியும் சொல்லி இந்த பெண்ணை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், அந்த கெட்ட எண்ணத்து மூலியமாகவே தான் அவர் ஒவ்வொரு நாளும் காய் நவுத்திருக்காரு. இதை அறிஞ்சிக்காத விவசாயி தான் பெரிய தொகையாக வாங்கி மாட்டிக்கிட்டாரு. இப்போ யாரும் பார்க்காத நேரமாக பார்த்து 2 கல்லையும் கருமை நிறமாக மாற்றி வச்சிடுறாரு. இப்போ அந்த வட்டி விட்ட நபருக்கு மட்டும் தெரியும், இதில் 2 கல்லுமே கருமை நிற கல்லாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஊர் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு கல் வெண்மை நிறமாகவும் ஒரு கல் கருமை நிறமாகவும் இருக்குன்னு ஊர் மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, நீ போய் அந்த கல்லை எடுமா, இன்னைக்கு போட்டி என்னன்னு பார்த்தலான்னு சொல்றாங்க. விவசாயி அந்த பெண்ணோட அப்பா நீ போய் எடுமா, நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, நேராக போய் அந்த பையிலிருந்து ஒரு கல் எடுத்து ஊர் மக்களுக்கு காமிக்காத பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு, குளத்துக்குள்ள தூக்கி கல்லை போட்டுடுறாங்க. அடடா, என்னம்மா இப்படி பண்ணிட்டியே, நீ எங்ககிட்ட காமிச்சாதானே இது யார் ஜெயிச்சாங்க நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு ஊர் மக்கள் கேட்குறாங்க. ஐயா, அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா 2 விதமான கல் உள்ளே வச்சுறதா சொன்னாப்புல, ஒன்று கருமை நிறம், இன்னொன்று வெண்மை நிறம். நான் எடுத்த கல் என்ன கல் அப்படின்றத பைக்குள்ள இன்னொரு கல் இருக்கும்ல, அதை எடுத்தால் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. சரி, ஊர் மக்கள் ஆமாம் அந்த பொண்ணு சொல்கிறதும் சரிதானே, இந்த பொண்ணு வெண்மை நிற கல் எடுத்திருந்தா உள்ள கருப்பு நிற கல் இருக்கணும், இல்லை கருமை நிற கல் எடுத்திருந்தா உள்ள வெண்மை நிற கல் தான் இருக்கணும் அப்படின்னு ஊர் மக்கள் முடிவு பண்ணி பையில இருக்கிற கல்லை வெளியே கொட்ட சொல்கிறாங்க. உடனே பையில கட்ட உடனே பார்த்தீங்கன்னா கருமை நிற கல் தான் இருக்குது. அப்போ ஊர் மக்கள் முடிவு பண்ணி அந்த பொண்ணு எடுத்த கல் வெண்மை நிற கல் தான், அதனால் இவங்க தான் விவசாயி தான் இந்த போட்டியில் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஊர் மக்கள் முடிவு பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. இதுதாங்க
ஒரு உண்மையான நிதர்சனம். ஒருத்தரை நம்ம ஏமாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு தக்க தருணத்தில் சரியான கூலி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஏமாத்துறவங்க என்றைக்குமே ஜெயிக்கவே முடியாது. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கணும், அதாவது அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா வாழ்வாதாரத்தில் வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேருங்க வந்து உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, முன்னேறுறாங்க. உழைப்புக்கு உண்டான அந்த உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில பேர் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் என்றைக்குமே நமக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த ஸ்கேம்லையோ இல்லை டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சு. கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை நம்ம அக்கௌண்ட்டில் வைக்கிறோம், அந்த பணம் நம்மளை அறியாத செலவாயிட்டுருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். இன்னொன்று, இந்த அதர்ஸ் கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேம் அலர்ட் வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு உழைச்ச பணத்தை ஏமாந்துடாதீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் என்றைக்கு நமக்கு தான் அது சொந்தம். நம்ம உழைப்பை இன்னொரு திருடும் நம்ம விடக்கூடாது. அதனால் ரொம்ப தெளிவாகவும் சிந்தனையாகவும் வாழ்வாதாரத்தை போக்குங்க, நமக்கு தான் வெற்றி. வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் பிரபாகரன். தேங்க்யூ.